ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் பார்வை இல்லாதவர். வாதாடுறதுல ரொம்ப கெட்டிக்காரர், தர்க்கத்தில் மேதை. அவர்கிட்ட சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார், சூரியன் வெளிச்சத்தை கொடுக்குது, சந்திரன் வெளிச்சத்தை கொடுக்குது, விண்மீன் அது வெளிச்சத்தை கொடுக்குது, வெளிச்சம்னு ஒன்று இருக்கிறதுனால நமக்கு எவ்வளவோ உபயோகமாக இருக்கு அப்படின்னார். உடனே பார்வை இல்லாத அந்த பெரியவர் சொன்னார், வெளிச்சம்னு ஒன்று உண்மையிலேயே இருக்குதா அப்படின்னு கேட்டாராம். உண்மையிலேயே வெளிச்சம் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னாராம் அவர். சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, நட்சத்திரம் இருக்கு அப்படின்லாம் சொல்லி பார்த்துருக்குறாங்க, அதையெல்லாம் ஒத்துக்கிறேன், ஆனால் அதையெல்லாம் என்னை கொஞ்சம் தொட்டு பார்க்க விடுங்களேன் அப்படின்னாராம். அதையெல்லாம் தொட்டு அறிய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா முகர்ந்து அறிகிறேன், மோந்து பார்க்குறேன், முகர்ந்து பார்க்க விடுங்க, ஏதாவது வாசனை வருதான்னு பார்க்குறேன் அப்படின்னு இருக்கார். அதுவும் முடியாதேன்னாங்களாம். பெரியவர் யோசனை பண்ணியிருக்கிறார். சரி பரவாயில்ல, முரசு அடிக்கிறது மாதிரி அடித்து பார்க்கவாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க, அதை அடித்து பார்த்து அதோட சத்தத்தை உணர்ந்துக்கிறேன் அப்படின்னாராம். அதாவது ஒளியின் ஒலியை, அதாவது வெளிச்சத்தின் சத்தத்தை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கும் சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி அதுவும் முடியலன்னா அந்த வெளிச்சத்தில் கொஞ்சம் எடுத்து என் கையில் கொடுங்க, வாயில் போட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் ருசி எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கார். எந்த வகையிலையும் அவரை அதை ஒத்துக்க வைக்க, அதாவது உண்மை. அப்படித்தான் அவரும் நினைக்கிறார். எதையும் அனுபவபூர்வமாக உணர்ந்தாதான் நம்ப முடியும். ஒளியை அனுபவித்து அறியாத வரையில் அது இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு இடம் கிடையாது. அதனால் அவர் அதை நம்பாததும் சரிதான் அப்படின்னு சொன்னாராம் புத்தர். அதுக்கப்புறம் சொல்லியிருக்கார், உங்களை குணப்படுத்தி புள்ளலாம், உங்களுக்கு தேவை ஞானி கிடையாது, உங்களுக்கு தேவை மருத்துவர் அப்படின்னாரா. ஒரு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. பார்வை கிடைச்சிட்டுது. வெளிச்சத்தை கண்டதும் அவர் மகிழ்ச்சி அடைஞ்சார், புத்தரை வணங்கினார். நான் வாதம் பண்ணேன், நீங்கள் எதிர்வாதம் பண்ணலை, என்னுடைய பிரச்சனை மருத்துவரால் தான் தீரும் அப்படின்னு சொல்லி எனக்கு பார்வை கிடைக்க செஞ்சீங்க அப்படின்னாராம். மனித குலத்தில் ரொம்ப அதிகமானவர்கள் நிலைமை இப்படித்தான். கண்ணை மூடிக்கிட்டு அதை சரின்னு ஒருத்தர் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா அவருக்கு உதவுறது அப்படிங்கிறது முடியாத காரியம். இந்த காலத்தில் சில பேர் கண்களை திறந்துக்கிட்டே சில காரியங்கள் பண்ணுவாங்க, அது தப்புன்னு அவங்களுக்கு பின்னாடி தான் புரியும். ஒருத்தர் தன்னுடைய வலது காலில் கட்டு போட்டுக்கிட்டு அப்படி வந்தார். என்ன ஆச்சுன்னு விசாரிச்சாங்க. எங்கள் வீட்டு கண்ணாடி ஜன்னல்களை வெளிப்போக்கமாக இருந்து சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தேன், சரியாக தொடச்சிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்று பார்த்தேன் அப்படின்னார். அதுக்கும் உங்கள் கால் உடஞ்சதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டாங்க. நான் குடியிருந்தது 4வது மாடியாச்சே அப்படின்னாராம் அவர்.